வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறாங்க. பிரதமர் ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசுல இருந்துதான் மொத்தமாக நிதி வருதா, மாநில அரசுல இதுக்கு ஏதாவது பங்களிப்பு இருக்காங்கிற அளவுக்கு கூட மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு தந்த பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பல விஷயங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் கேட்ட கேள்வி என்ன, அதற்கு வந்த பதில் என்ன, உண்மையில் என்னதான் நடக்குது இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல? ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டத்தை பொறுத்தவரை நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் திட்டங்கள் இருக்கு, கிராமப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்குமான திட்டங்களும் இருக்கு. அதுல பல வீடு கட்டும் திட்டங்கள் இருக்கு. ஒரு சில வீடு கட்டும் திட்டம் பிபிஎல் என்று சொல்லக்கூடிய பிலோ பவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவித்தொகை வழங்குவது. இது இல்லாம ஒரு சில உதவித்தொகை எப்படின்னா அஃபோர்டபிள் ஹவுஸ் ஃபார் ஆல் அப்படி ஒரு திட்டத்துல நிதி உதவி அரசு வழங்குவதாக திட்டங்கள் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட கேள்வி அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் கேட்ட கேள்வி நகர்ப்புற மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்துல நீங்க ஒரு தொகையை நிர்ணயிச்சிருக்கீங்க. அந்த தொகையை பணவீக்கத்தின் அடிப்படையில், பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது இப்ப இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் நிர்ணயம் பண்றோம். பணவீக்கம் ஏற்பட்டதுன்னா 2 லட்சம் ரூபாய் பத்தாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த திட்டத்துல நிதியை ஏற்றி தர வேண்டியதுதான் நியாயமா இருக்க முடியும். அதன் அடிப்படையில் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு லாஜிக்கல் கொஸ்டின், ஒரு ரீசனபிள் கொஸ்டின் மக்களுடைய தேவைக்காக கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பணவீக்கம் ஆகுது, வருஷம் வருஷம் குறையுது பணத்தோட மதிப்பு, அதுக்கேற்ற மாதிரி இந்த திட்டத்துல அதிகப்படுத்தி கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. இந்த திட்டத்துல 2015-16 இருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா இதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசு பல்வேறு விஷயங்களை அதுல சொல்லுது. 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, எந்தெந்த ஆண்டு எவ்வளவு பணம் கொடுத்தோன்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இதை ஏத்தி தருவீங்களா தரமாட்டீங்களான்றத பத்தி அவங்க பதிலே சொல்லல. அவங்க அதற்கான ஒரு தெளிவான பதிலே இல்லாம ஒரு மழுப்பலான பதில். இது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா ஒரு 3-4 கேள்விகள் தொடர்ச்சியாக மக்களவையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் கேட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கேள்வி நாங்க சட்டமன்றத்திலயோ மக்களவையிலேயோ கேட்கிறோம்னா, அந்த கேள்வியை அந்த கொஸ்டின்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட்ல பிரிப்பாங்க. அந்தந்த துறைக்கு பிரிச்சு அனுப்புவாங்க. பிரிச்சு அனுப்பி அதுல ஸ்டார்டு கொஸ்டின், அன்ஸ்டார்டு கொஸ்டின் இருக்கும். உடுகுறியிட்ட கேள்விகள், உடுகுறியிடாத கேள்விகள். இது என்ன அர்த்தம்னா, நீங்க பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலும் நீங்க பாப்பீங்க, உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் உடுகுறியிட்ட கேள்விகள், ஸ்டார்டு கொஸ்டின். ஸ்டார்டு கொஸ்டின் அந்த கொஸ்டின் சட்டமன்றத்திலேயோ மக்களவையிலயோ பதிலளிப்பாங்க. இந்த உடுகுறியிடாத கேள்விகள்ல ஒரு நியாயமான அரசா இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா, உண்மையிலேயே குறைவான அதாவது தேவைப்படுகிற தகவல் மக்களுக்கு போய் சேர தகவல் அதிகம் இல்ல, அந்த கேள்விகளை உடுகுறியிடாத கேள்விகளாகவும், முக்கியமான கேள்வி இதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிற கேள்விக்கு உடுகுறியிட்ட கேள்வியா மாத்துவாங்க. ஆனா பாரதிய ஜனதா என்ன பண்ணுனா, இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் இவங்க மழுப்பணும்னு நினைக்கிறாங்களோ. ஏன்னா இப்ப இந்த கேள்வி கேட்டது கூட ரவிக்குமார் அண்ணன் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன், இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்யறாரு. அவர் ஒரு ஆளுமையா இருக்கிறாரு, அதாவது ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு ஆளுமையா இருக்கிறான்றதுனால இது தெரியுது. இப்ப வேற ஒரு எம்பி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறாங்கன்னா அது வெளியிலேயே வராது. இதே நாம நுட்பமா பார்க்கணும். அப்ப இந்த கேள்விக்கு கொடுத்ததும் மழுப்பலான பதில். இதை பார்லிமெண்ட்ல உடுகிட்டு என்னவா எழுப்பி இருக்கணும். அது நியாயமா பாத்தீங்கன்னா இது லிஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின். நீங்க ரொம்ப பிரதமர் பல விளம்பரங்கள் கொடுக்குறாரு, இந்த வீடு கட்டி கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அப்படி கொடுக்கும்பொழுது இதுக்கு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க, மழுப்பலான பதில் அதை பத்தி இல்ல. 2வது பார்ட்ல தான் ரொம்ப முக்கியமானது. அதுல எந்த திட்டமா இருந்தாலும் நீங்க நடைமுறைப்படுத்துறது, நீங்க இங்க கூட பாத்தீங்கன்னா மாநில அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளாட்சி துறையினுடைய அமைப்புகள் தான். அது நகராட்சி துறையா இருக்கலாம், ஊராட்சி துறையா இருக்கலாம். மாநில அரசு திட்டம், ஏன்னா அவங்க தான் அந்த ரிசீவர்ஸ், பெனிஃபிஷியரிஸ் இருக்க எண்ட்ல நோடல் பாயிண்ட் அவங்க தான். நீங்க எந்த திட்டமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிளர்க்கோ, அங்க இருக்கக்கூடிய விஏஓ தான் போய் தொடுவாங்க அவங்கள, மக்களை. அப்போ இன்றைக்கு ஒன்றிய அரசு நேரா ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது எங்கேயும். இதெல்லாம் தான் இந்த பெடரல் செட்டப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தான் இவங்க தகர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒன்றிய அரசு பண்ண முடியாதனால என்ன பண்ணுது, ஒரு திட்டத்தை தீட்டுது, மாநில அரசு கிட்ட அதற்கான தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த திட்டத்தை கொண்டு போகன்றாங்க.
இப்ப நான் இப்ப ஒன்றிய அரசு வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது மாதிரி நாங்க ஒரு திட்டம் போடுறோம், நாங்க எங்க ஷேர் இவ்வளவு கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அதை அறிவிக்குது. ஒன்றிய அரசு சொல்றதுனால பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து கொடுக்குறாங்க பணம். இல்ல என்ன கொடுமைனா, தமிழ்நாடு அரசு பங்களிப்ப கொடுத்துடுறாங்க. அதுல ஒன்றிய அரசு பங்களிப்பு முறையா வர்றது இல்ல. இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்க பட்டியலே பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட வந்து இந்த 2015-16 இருந்து இன்ன வரைக்கும் நியாயமா அவங்க ஒவ்வொரு ஆண்டுக்கு கொடுத்திருக்க வேண்டிய தொகைன்னு பாத்தீங்கன்னா 10,419 கோடி கொடுத்திருக்கணும். ஆனா இன்று வரையும் 8,716 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்ல, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்ல. எந்த இது எனக்கு என்ன கேள்வினா, கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்காம எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்க வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு இவங்க சொல்றாங்கன்றது வந்து ரொம்ப கேள்வி கூத்தா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே நாங்க வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து பொது கணக்கு குழுல போகும்போது அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் நாங்களும் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நீங்க இந்த ஊரக பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுல 2,40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 2,40,000 ரூபாய்ல 1,20,000 ரூபாய் மத்திய மாநில அரசினுடைய பங்களிப்பு. இந்த 1,20,000 ரூபாயில 60 விழுக்காடு 60% சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பு, 40% ஸ்டேட் கவர்மெண்டோட பங்களிப்பு. இதை மட்டும் பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறைய கொடுக்குறாங்கன்னு நமக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அதற்கு பிறகு கூரை, இந்த வீடு கட்டுறது வந்து வெறும் செவுறு தான், கூரை கிடையாது. கூரைக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 50,000 மாநில அரசு தான் கொடுக்குது. இந்த 50,000 இல்லாம ஒரு 70,000 ஒண்ணு கூடுதலா கொடுக்குறோம் மாநில அரசு சார்பா. அப்ப 2,40,000த்துல 1,20,000 ரூபாய் கொடுக்குறோம். இது இல்லாம அதுல ஒரு 40% கொடுக்குறோம். எதுல 120ல ஒரு 40%, 40,000 ஒரு 8,000, 48,000 கொடுக்குறோம். அப்ப மீதி அவங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கறது 48,000னா ஒரு 2,050, 72,000 தான் அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க கொடுக்கறது. ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு அதுல குறைவுதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் எல்லாத்துலயும் வீடு கட்டிட்டு இவங்க பிஎம்ஏஒய்னு பெருசா போட்டுப்பாங்க. இவங்க நாடு முழுவதும் பிரதமர் வீடு கட்டி கொடுக்குறாரு, பிரதமர் வீடு கட்டி கொடுக்குறாரு. இந்த ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஒண்ணு அவங்க கொடுக்குற பணமும் கம்மி. மற்ற ஸ்டேட் எப்படின்னு தெரியல, நம்ம கொடுக்குற 70,000 அவங்க கொடுக்குறாங்களான்னு தெரியல, நாம 70,000 ரூபாய் கூடுதலா கொடுக்குறோம். அவங்க கொடுக்குற பணமும் கம்மி, அந்த பணத்தையும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. ஆனா பேர் மட்டும் இவங்க வந்து போட்டுப்பாங்க. இந்த ஒரு பேரு பெத்த பேருன்னு அந்த மாதிரி இவங்க பேரை மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு போட்டுப்பாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த ரவிக்குமார் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப நுட்பமான கேள்வி, ரொம்ப பேசிக் திங் தானே. விலைவாசி ஏறும்போது அப்ப ஸ்கீம்ல வந்து ஏற்றி கொடுக்கணும்ன்றது வந்து ரொம்ப இயல்பு தானே. இப்ப தமிழ்நாடு அரசு கூட பல்வேறு திட்டங்களை, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இது நடந்தது, வெள்ள நிவாரணம் அறிவிச்சோம். வெள்ள நிவாரணம் மட்டும் அறிவிக்கல முதலமைச்சர். அந்த வெள்ள நிவாரணத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிவாரண தொகையை ஏற்றி இருக்காரு. ஏன் ஏற்றி இருக்காரு? இது ஒரு அடிப்படை நாலேஜ். என்னன்னா அது மாதிரி பணவீக்கம் இருக்கு, மக்களுக்கு பத்தாதுன்னு ஏத்தது. ஆனா ஒன்றிய அரசு அதை பத்தி பதிலே சொல்ல, கமிட்டே பண்ணல. இதுல இப்ப எவ்வளவு வர வேண்டியது இருக்கு அரசு கிட்ட இருந்து வர வேண்டியது? இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் திரு ரவிக்குமார் அவர்கள் கேள்வி கேட்டார் இல்லையா, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு வரதுக்கு? இப்ப வந்து 8,516 வச்சுக்கோங்க. அதுல ஒரு 484 ஒரு 419 800 419 84 கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கிட்ட வர வேண்டியிருக்கு. இன்றைய தேதியில 900 கோடி, 1000 கோடி வச்சுங்க, 1000 கோடி ரூபாய் இதுல வர வேண்டியிருக்கு. இந்த தேதி வரை கொடுக்கல. சமீபத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஒன்றிய அரசு கிட்ட காசு கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, அவங்க கிட்டயா கேட்டோம், அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய காசை தானே கேட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப மரியாதை இல்லாம ஒன்றிய அமைச்சர்களை பேசுறாருன்னு. மறுபடியும் ஒரு காணொலியில திரு உதயநிதி அவர்கள், சரி நான் இதை மறுபடியும் மரியாதையோடய சொல்றேன், உங்க அப்பா வீட்டு காசு இருந்தா கொடுக்குறேங்க சார், இல்லையே எங்க வரிப்படம் தானே சார், தயவு செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு அவர் வந்து மீண்டும் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, தொடர்ந்து தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் திரு பிடிஆர் ஆக இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குது, நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க. இது உண்மையா? இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணத்தை வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ்ல வந்து அவங்க அதை ரிலீஸ் பண்றாங்க? ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சா
கொடுக்க வேண்டிய நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை உரிய நேரத்துல கொடுக்காம வஞ்சிக்க முடியுமா? அதை இந்த அரசு செய்கிறதா? இதுல ஒரு தெளிவான ஒரு பதில் தேவை. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா அப்படியே பயங்கரமா விமர்சனம் வைக்கிறாங்களே, உங்க அப்பா வீட்டுல இருந்து வந்ததா, தாத்தா வீட்டுல இருந்து வந்ததான்னு. அவங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு பாவம் பார்த்து கொடுத்ததுதான் தமிழறிஞர் கோட்டால உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு. உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு உங்க அப்பாவால வந்ததுன்னா உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுடைய தகுதி பார்த்து உங்க அப்பாவுடைய தியாகத்தை பார்த்து அதை மதிக்கிற தன்மை கொண்ட கலைஞர் கொடுத்த சீட்டு தான் உங்க மருத்துவ சீட்டு. நீங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டுக்கிறது முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு பேசுங்க. அதனால இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம முறையா கேட்கறதே கேட்கறோம். சில நேரங்கள்ல நம்ம எப்படி கேட்க முடியுமா அப்படிதான் கேட்க முடியும். உரைக்கிறவங்களுக்கு ஏன் எங்களுக்கு நியாயமா தர வேண்டியது இருக்குங்க, கொடுங்கன்னா சூடு சொன்ன இருக்கிறோம் உடனே கொடுத்துருவான். இப்ப கொடுக்கல, நம்ம நியாயமா சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் நீங்க இந்த வஞ்சிக்கிறத பத்தி சொன்னீங்க. இது இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு கேட்ட பிறகு இது மிக மிக உச்சபட்சமாக இருக்கிறது. ஆனா பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய நலன்கள் கடந்த காலங்களிலும் வஞ்சிக்கப்பட்டே தான் வந்துட்டு இருக்கு. அது என்ன ரொம்ப கொடுமையான விஷயம்னா, எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு ஒன்றிய அரசு நம்ம கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா நம்ம முரண்பட்ட நிலையில இருந்தாலும் கூட ஒரு கவர்மெண்ட் ஒரு பெடரல் செட்டப்புக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுக்கிறது தமிழ்நாடு தான். ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும், நம்ம அழகா நடைமுறைப்படுத்துவோம், முறையா நடைமுறைப்படுத்துவோம். கடந்த காலங்களிலேயே நமக்கு முறையான நிதி ஒதுக்கீடு வராம இருந்தது. நம்ம அவங்க மத்திய தொகுப்புல இருந்து கொடுக்க வேண்டிய அரிசி கோதுமை எல்லாம் கூட சிக்கல் இருந்துட்டே இருந்தது. எப்ப மாறுதுன்னா, ஒரு காலத்துல பிளானிங் கமிஷனா இருந்தது. பிளானிங் கமிஷனா இருந்து நிதி ஆயோக்கா மாறும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க மாநிலங்கள்ல இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்றோம், ரெவன்யூ ஒரு போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ யூனியன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறோம். தேசிய அளவில் அவங்க கொடுக்குற திட்டங்கள் இப்ப அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, மத்திய அரசு பங்களிப்புன்னு கொடுக்குறாங்களே, அது மாண்புமிகு உதயநிதி கேட்டதான் அதுல இருந்து தான் கொடுக்க முடியும். இப்ப அப்படி கொடுக்கிற பணத்தை, வெவ்வேறு மாநிலங்கள் கொடுக்கிற பணத்தை மாநிலங்களுக்கு திருப்பி பங்கிட்டு கொடுக்கணும் ஒன்றிய அரசு. அப்ப இதை பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு ரேஷனலைசேஷன், அதுக்கான ஒரு நடைமுறையை கையாள வேண்டிய நிலையில இருக்கு. ஏற்கனவே பிளானிங் கமிஷன் வச்சிருந்த நடைமுறையின் அடிப்படையில பார்க்கும்போது ஓரளவுக்கு தேவையான நிதி வந்தது. ஆனா இன்றைக்கு இவங்க வச்சிருக்கிற இந்த நிதி ஆயோக்ல வச்சிருக்க அடிப்படையில பார்க்கும்பொழுது நாம மிக அதிக அளவுல வருமானத்தை கொண்டு போய் அங்க கொடுக்கிறோம். ஆனா அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த ரேஷனலைசேஷன் படியும் கம்மியா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி, அதாவது நீங்க நமக்கு ஒதுக்க வேண்டிய தொகை நியாயமா அந்த அடிப்படையில், அந்த ரேஷனலைசேஷன் அடிப்படையில மிக அதிகமாக ஒதுக்க வேண்டிய நிலை இருந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்ம we are due for 1000 crores, நமக்கு 1000 கோடி ரூபாய் பெறுவதற்கான தகுதி இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில, அந்த ஃபார்முலா அடிப்படையில 600 கோடி தான் வச்சுப்போம். அதுவே ஒரு வஞ்சனை தான் நமக்கு. அந்த 600 கோடியும் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி, கடந்த காலங்கள்ல இருந்த அரசு ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 600 கோடியிலே 300 கோடி கொடுக்குறாங்க. எல்லா திட்டங்கள்லயும் எல்லா ஒதுக்கீடுலயும் கொஞ்சம் 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 வைக்கிறாங்க. நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்க. இப்ப 900 கோடி இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிருக்கு. ஒரு பெனிஃபிஷியரி கிட்ட போயிட்டு இதுக்கு விண்ணப்பிச்சு நம்ம சாங்ஷன் பண்ணிட்டோம், ஒருத்தருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா அந்த நல்லவர் புண்ணியமா மோடி இருக்கிறாரு, அவர் இன்னும் பணம் தரலங்க, ஒரு 1000 கோடி தர வேண்டியது இருக்குங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கொஞ்சம் கொடுக்குறேன், மீதி மோடி வந்தவொடனே கொடுங்கன்னு சொல்லி எந்த மாநில அரசாவது சொல்ல முடியுமா? குறிப்பா தமிழ்நாடு அரசு சொல்ல முடியுமா? அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை கொடுப்போம். அந்த பணத்தை எங்க இருந்து கொடுப்போம்? ஏதோ ஒரு வகையில ஒரு ரேஷனலைசேஷன் பண்ணி அரசு அதற்கான கணக்கெல்லாம் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு வகையில ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா, நம்ம பங்களிப்பிலேயே முதல்ல கொடுக்க வேண்டிய யார் யார் முதல்ல முன்னுரிமையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டியதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம், மீதி இவங்களுக்கு வந்தா கொடுப்படுற மாதிரி கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் திட்டங்கள் முடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குது. தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்முடைய நிதியமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, அது அண்ணன் தங்கம் தென்னரசா இருந்தாலும் சரி, அண்ணன் பிடிஆர் இருந்தாலும், அவங்க சொன்னதுல எந்த விதமான ஒரு மாறுபட்ட ஒரு மனநிலையிலயோ அல்ல ஒரு காழ்ப்பு கொண்டோ இல்ல, உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது தான். இப்ப இதுல எல்லாம் ஒன்னும் பெரிய கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி வாங்கலாம், அது மாதிரி பெரிய இதெல்லாம் தேவையில்லை. இப்ப என்ன நடக்குது? இப்ப பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சி தொகுதிகளை டீலிமிட்டேஷன் பண்ணுன்றாங்க. என்ன பண்றாங்க? பாப்புலேஷன் அடிப்படையில இன்னைக்கு சொல்றான். இப்ப பாப்புலேஷன் அடிப்படையில சொல்ற இதே அரசு தான், அரசுனா ஒன்றிய அரசு தான், குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம், அதனால இன்னைக்கு பாராமீட்டர்ஸ் எல்லாம் இந்த பாப்புலேஷன் வச்சே நம்ம பண்ணுவோம்னு சொல்றாங்க.
அப்ப குடும்ப கட்டுப்பாடுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய நிலையை தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் நம்ம இருந்தோம். அப்ப அதுக்கு நமக்கு வந்து பரிசு கொடுக்கணும், இல்ல வந்து நம்ம ஊக்கப்படுத்தணுமா? கவர்மெண்ட் சொன்னதை தண்டனை கொடுக்கணுமா? இன்னைக்கு என்ன தண்டனை நமக்கு? தொகுதி குறைன்ற ஒரு ஆபத்தை உருவாக்குறாங்க. இதே மாதிரி பாப்புலேஷன் பாராமீட்டர்ஸை வச்சுதான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தவறு தானே. ஒண்ணு நீங்க வந்து கொடுக்குற ரேஷனலைசேஷன் கொடுங்க. தமிழ்நாடு 1000 கோடி கொடுத்ததுன்னா நாங்க திருப்பி மத்திய தொகுப்புல இருந்து 20% கொடுக்குறோம், 30% கொடுக்குறோம், அதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறோம்னு சொல்லுங்க, கொடுக்க தப்பு கிடையாது. இது வஞ்சிக்கப்படுகிறது எந்த மாற்று கருத்துன்னா தமிழ்நாடு மிக மிக வஞ்சிக்கப்படுகிறது. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இந்த 10 ஆண்டுகள்ல மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி கொடுத்திருக்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் இவ்வளவு கொடுக்கல, நாங்க இவ்வளவு கோடி கொடுத்திருக்கோம்லாம் சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து இங்கேருந்து போகிற வரி தான் அங்கேருந்து வந்து நமக்கு நம்ம அள்ளி கொடுக்கிற வரியை அவங்க கிள்ளி கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் கொஞ்ச நாள் முன்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கர்நாடகால ஒரு ரேஷன் கடையில வந்து மோடியோடைய படம் இல்லைங்கிறதுக்காக திருமதி நிர்மலா சீதாராமன் அந்த கலெக்டரை கூப்பிட்டு எவ்வளவு சத்தம் போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் இலவசமா வந்து அன்னதாத்தா அவரு, உங்களுக்கு எல்லாம் இலவசமா அரிசி கொடுக்குறாரு, அவர் படம் இங்க இல்ல அப்படின்னு. அப்போ ஏதோ எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே வந்து ஒன்றிய அரசை முன்னிலைப்படுத்தணும், மோடியை முன்னிலைப்படுத்தணும், மோடினாலதான் எல்லாம் நடந்துச்சு. நேத்து கூட பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து இந்தியா டுடே கொடுத்த இன்டர்வியூல அதான் சொல்றாரு, எல்லாமே மோடி, இன்னைக்கு நாடு இவ்வளவு சுபிஷமா இருக்குன்னா அது காரணம் மோடி 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 அப்படிங்கிறார். சோ எல்லா இடத்துலயுமே வந்து மாநில அரசுடைய பங்களிப்பையோ இல்ல மாநில அரசுடைய திட்டங்களையோ வந்து இவங்க இருட்டடிப்பு செய்யறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் பிரதமருடைய பேரை வைக்கிறது, PM ஆவாஸ் யோஜனா, PN ஜன் ஔஷதி, PN உஜ்வலா திட்டம், PN ஜல், ஹிந்தில எல்லாமே வந்து ஹிந்தி பேர் தான் வைக்கிறாங்க. இப்படி எல்லாத்திலுமே வந்து பிரதமரை முன்னிலைப்படுத்துவதும் ஒன்றிய அரசை முன்னிலைப்படுத்துவதும் இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? ஏன்னா எலெக்ஷன் வரும்பொழுது இவங்க ஸ்ட்ரைட்டா போய் சொல்றது இதுதான், இந்த ஸ்கீம்ல இவ்வளவு கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த ஸ்கீம்ல இவ்வளவு கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு. பட் அதுல மாநில அரசோட எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குங்கிறது மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? மக்களுக்கு அதை போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு கேள்விதான். நீங்க சொன்னது மாதிரி வந்து மாநில அரசினுடைய பங்களிப்பு வந்து அதுல இருக்கிறத வந்து இவங்க இருட்டடிப்பு பண்றாங்கன்றதுல மாறுபட்ட கருத்து இல்ல. இன்னொன்னு இவங்க பேரளவுல பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னாலும் PMA ஒய்ஏ இவ்வளவு போட்டு மோடி படத்தை இவ்வளவு பெருசு போடுறாங்க. அப்ப அதோட விஷயம் என்னன்னா, இது வந்து பிரைம் மினிஸ்டர் இன் இஸ் கெபாசிட்டி அஸ் பிரைம் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் இந்த திட்டம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளியில கொடுக்குறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நாங்க என்ன மோடி ஆவாஸ் யோஜனா வச்சிருக்கோம், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா தாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய படம், கோவிட் இதுல வந்து சர்டிபிகேட்ல கூட மோடி படத்தை போடுறாங்கன்னா, நீங்க இன்னும் நம்ம ஐடென்டி கார்டுல தாங்க அவர் படத்தை போடல. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஐடென்டி கார்டுலயும் நம்ம போட்டோக்கு பதில் அவர் போட்டோவை போடுவாங்களான்னு தெரியல. அதனால இது வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நீங்க வந்து இந்த பாசிசத்தை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஹிட்லர் போன்றவர்கள் வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து எல்லாமே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நடக்கும். அப்ப இவருடைய பாசிச சிந்தனையை வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தணுமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவங்க எல்லாமே பண்றாங்க. மாநில அரசு திட்டங்களை வந்து இவங்க இருட்டடிப்பு தான் பண்றாங்கன்றது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. நான் சொன்னது மாதிரி இப்போ 1,20,000 மேம்போக்கா பாத்தீங்கன்னா 1,20,000 மத்திய அரசு கொடுக்குதுன்னு தோணும். ஆனா அதுல ஒரு 40% மாநில அரசு இருக்கு. ஆனா அதுக்கு ஸ்கீம் இவங்க பேர் வச்சுக்கிறாங்க. இப்ப ஜல் ஜீவன் மிஷன் ஒண்ணு இப்ப கூட நீங்க தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா நிறைய இணைப்பு கொடுத்துட்டாருன்றாங்க. என்ன இணைப்பு கொடுத்தாரு? அவர் கேட்டதுதான், யார் வீட்டு காசுல இணைப்பு கொடுத்தாரு? மாண்புமிகு உதயநிதி கேட்டாரு, தப்பு கிடையாது. யார் வீட்டு காசுல இணைப்பு கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க JJMக்கு? JJMல வந்து 100% காசுல 45% தரீங்க ஒன்றிய அரசு, 45% மாநில அரசு கொடுக்குது, 10% கான்ட்ரிபியூஷன் எந்த ஹாபிடேட்ஸ்னோ அவங்க கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு கிராமத்துலன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு 10% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அப்ப 55% இங்க இருந்து நம்ம கொடுக்குறோம். ஆனா உங்களுக்கு JJMனு போட்டு நீங்க வந்து வெக்கங்கட்டத்தனமா வந்து எல்லா தொலைக்காட்சியில வந்து விளம்பரம் கொடுக்குறீங்க, எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கொடுத்து விட்டோம்னு ஒரு விளப்ப கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து அந்த 45 90%. இதே வந்து SC/ST ஹாபிடேஷன்ஸா இருந்தா 47 ஒரு 5% மட்டும் கட்டினா போதும் அவங்க கான்ட்ரிபியூஷன். இதுதானே? அப்ப எய்தர் 50% ஆர் 55% ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட், 52.5 ஆர் 55% வந்து நம்ம இங்க மாநிலத்துல இருந்து போதும் உங்களுக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தெல்லாம் எப்படி வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க வந்து கொண்டு வர திட்டம் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒரு நேர்மை வேணும். எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்களே, ரொம்ப அழகா பேசுறீங்கல்ல, அப்படியே நேர்மையா நடந்தது. என்ன நேர்மை இது? கொண்டு வாங்க. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அனைவருக்குமான வீடு திட்டம் போடுங்க, தப்பு கிடையாது.
எல்லாம் பிஎம்ஏ ஒய்ஏ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ், பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்கீம்னா அது வந்து ரொம்ப இது 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 வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது வந்து தொடர்ச்சியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஊரா முட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையை நம்ம வழக்கத்துல இங்க ஒரு இது பழமொழி, அந்த மாதிரி யார் வீட்டு காசை எடுத்து இவர் பேர் எடுத்துக்கிறாருன்றது தான் வந்து இப்ப கேள்வி. அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது என்பதை விட இது வந்து இந்த நிலை மாற வேண்டும் என்பதுல வந்து நாம வந்து ரொம்ப குறிப்பா பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சர்வே வருஷம் வந்து பத்திரிகை நடத்தக்கூடிய பிரபலமான ஒரு சர்வே, அதுல தொடர்ந்து முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவ்வளவு தூரம் இவங்க வந்து ஒரு பினான்சியல் கிரன்ச் கொடுத்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இவங்க கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் நிறுத்தி வச்சு இங்க வந்து நமக்கு ஒரு பினான்சியல் கிரன்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பேர் வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அதுதான் இப்ப இவ்வளவு நெருக்கடியிலையும் இப்ப இந்த பேரிடர் ஏற்பட்ட காலத்துல அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜனவரி மாசமும் ஜூன் மாசமும் எஸ்டிஎம்ஏக்கான பணம் கொடுக்கணும். ஜூன் மாசம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பேரிடர் வராம இருந்தா இன்னும் எப்ப கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை? ராஜ்நாத் சிங் இங்க வந்து பெருசா பெருமையா அறிவிச்சுட்டு போறாரு, 442 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறோன்னு. நான் என்ன கேட்கிறேன், பேரிடர் வரல, அப்ப இந்த கோடி நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல? இப்ப டிசம்பர்ல கூட கொடுத்துருக்க மாட்டீங்களா? எப்ப கொடுத்துருப்பீங்க? இது மாதிரியான அயோக்கியத்தனம் பண்றாங்கன்றதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய வருத்தமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு. அது இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்ம வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த சூழல்லாம் மாறணும்னா, இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்ம அடுத்து வர தேர்தலில் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.